அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா என் ஒய்ஃபோட இஷ்ட தெய்வம் வந்துட்டு முருகன். நான் சொன்னேன் எனக்கு என்ன விநாயகர் தான் எழுதி வச்சிருந்தாங்க, என்னோட இஷ்ட தெய்வம் வந்துட்டு விநாயகர், அதனால அங்கே எழுதி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது என்று கூறினான். சரி யாருக்கும் வேணாம், அவனோட இந்த ராசிக்கான கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு துர்க்கை அம்மன், அதுக்கப்புறம் வந்துட்டு சிவபெருமான், அதுக்கப்புறம் வந்துட்டு விநாயகர். இல்லை இல்லை அது என்னென்னு பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஆனால் துர்க்கை அம்மன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். மக்களே இது என்னன்னு தெரியல, யாழின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியே இருக்கு. ஆனால் அந்த பூட்டி இருக்குல்ல கேட்டு, இது வழியாக போனோம்னா இப்படியே நேராக தஞ்சாவூர் போயிடலாமா. கீழேயே பாதத்துக்கு கீழேயே பாதாள அறை இருக்கான் உள்ள, இது வழியா பூந்து இப்படியே போனோம்னா அப்படியே தஞ்சாவூர் போயிடலாமா. இங்கேருந்து தஞ்சாவூர் எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 60-70 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்து நேராக போயிடலாமா. அப்போ நீங்கள் வந்துட்டு கங்கை சொல்லப்புறம் வந்துட்டீங்கன்னா ரைட்டாக அப்போ இந்த பூட்டை உடச்சிட்டு உள்ளே போனீங்கன்னா நேராக போயிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் போயிடலாம் நீங்கள். நானும் போகலான்னு தான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன் வேணா. ஆனால் நாளைக்கு உள்ளே வச்சுட்டாங்கன்னா பார்த்து கரெக்டாக ஜாமீன் எடுத்து விட்ருங்க. மக்களே ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்னா 30 1000 வருஷ பழமையான கோயில் கேள்விப்பட்டிருப்பிய, ஆனால் 1000 வருஷம் பழமையான கிணறு பார்த்துருக்கீங்களா? எப்படி எங்கிட்ட அங்கிட்ட ஒரு 30 அடியாவது இருக்கும் ஆகலாம். அப்போ ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆழம் வந்துட்டு மேலே வந்துட்டு மீன்லாம் நீந்திக்கிட்டு இருக்கு, ஆனால் ஆழம் கம்மின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியல, கோயிலெலாம் உங்களுக்கு தெரியுதா, இது வந்துட்டு கட்டாமல் விட்டுட்டாங்களா இல்லை போர் நடந்து வந்துட்டு இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. எல்லாமே ஒரு இன்கம்ப்ளீட்டாக தெரியுதா உங்களுக்கு? இதை வந்துட்டு சுற்றுலாத்தலமாக வரப்போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க போல இருக்கு. மோடிஜி வந்து இன்னைக்கு 1/2 hour பேசினாராம், 1/2 மணி நேரம் சோழர்களோட வரலாறு பெருமைகள் எல்லாம் பற்றி பேசினாராம். அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருப்பா போல இருக்கு. பார்க்கும்போது தப்பாக நினச்சிக்கிறேன்னா நான் அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு வாட்டி கூட பேசுவார் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தப்பாக சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏதோ சொல்லாமல் இருந்தால் சரி. சொன்னார் உண்மைதான் போல இருக்கு. இது வழியாக ஏறி இதான் அந்த என்ட்ரன்ஸ் இருந்துச்சுல்ல, இது வந்து ஏறி தான் இந்த கோட்டை சுவர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இந்த போர் நடக்கும்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நான் கோயிலை பற்றி சொல்லும்போது சில விஷயங்கள் கூட தவறுகளாக இருக்கலாம். வேணா வந்துட்டு நீங்கள் இதை பார்த்து இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை என்ன படிங்க இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளோதான் மக்களே, கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டு சூப்பராக விசிட் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு நான் ஆக்டிங் டியூட்டி வந்திருந்தேன். ஒரு டாக்டர், நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு டாக்டர், அவருக்கு ஆக்டிங் டியூட்டி வந்திருந்தேன். அதனால் இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.